கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 1:17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அநேக நன்மைகளை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தீமைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நன்மைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 9:16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 31:19 நாம் வாசிக்கும் பொழுது, அவருக்கு நாம் பயந்திருக்கும் பொழுது, அவரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது, அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் என்று பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எவ்வளவோ ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிறது, நான் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நன்மை செய்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் மூலமாக, பிசாசு மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல தீமைகள் நடந்திருக்கலாம். தீமை செய்கிறவர்கள் நமக்கு பெருகி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா தீமைகளையும் நமக்கு நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் அவர் நன்மைகளை கொடுத்திருந்தார். அதே யோபு தீமைகளை அனுபவிக்க நேரிட்டது. எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தின் வழியாக அவர் கடந்து சென்ற போதிலும் கூட அவர் முறுமுறுக்காதபடி கர்த்தர் கொடுத்த நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் வாழ்க்கையில் நடந்த தீமைக்காகவும் கர்த்தரை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தினார். அவர் சொன்னார், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன் என்று சொல்லி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபனுடைய வாயிலிருந்து அந்த விசுவாசமுள்ள வார்த்தைகள் வந்தது. எவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையில் சொத்துக்களை இழந்த போதிலும், தன்னுடைய பிள்ளைகளை இழந்த போதிலும், தன்னுடைய சரீரத்திலே அவர் வேதனைப்பட்ட போதிலும் கூட ஆண்டவரை முறுமுறுக்காதபடி கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், இந்த தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு காத்திருந்த பொழுது ஆண்டவருடைய எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் செய்த நன்மைகளை நாம் மறவாதபடிக்கு அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளினாலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கிறதாய் இருக்கிறது. தாவீது கூட கர்த்தரை தன் மேய்ப்பராய் கொண்டிருந்தார். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கை தாழ்ச்சியடைய கர்த்தர் விடவில்லை. அவர் சொன்னார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நன்மைகளை நாம் இழந்து போயிருக்கலாம், எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை நாம் நினைத்து யோசித்து நாம் கவலைப்பட்டு கலங்காதபடி, என் தேவனிடத்தில் அந்த நன்மை வரும், அவர் எனக்கு அந்த நன்மைகளை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாய் கர்த்தர் நமக்கு இருக்க உதவி செய்வார். ஏனென்றால் இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கிறவளாய் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு நாம் பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:5 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஏனோக்கு என்ற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மரணத்தை காணாதபடிக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி நலமானதை நாம் பிடித்து கொண்டு தேவனுக்கு எது சித்தமோ, தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் நாம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தேவன் பரிசுத்தமாக்குறவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:23 இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் நம்மை மீட்க வரப்போகிறார். நாம் இந்த உலகத்தில் இவ்வளோ நாட்கள் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
ஆனால் எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் நலமானதை பிடித்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு ஆண்டவர் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். எபிரேயர் 3:1 நாம் வாசிக்கிறோம், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க வேண்டும். அவரை போல நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அவரை போல நாம் மாற வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, 1 தெசலோனிக்கர் 5:23 நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லி. அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவர் நம்மை பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் விட்டு விலகி நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடி முடிக்க ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டுகிற தேவன் அவருடைய நன்மையினாலும் அவருடைய கிருபையினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் பெற்றுக்கொள்ளாத மக்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன நன்மைகளை செய்ய போகிறோம்? நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் எளிய மக்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கு நாம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரையே நாம் பிரியப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை நாம் செய்யாமல் போகும் பொழுது அது நமக்கு பாவமாய் இருக்கிறது. நம்முடைய இயேசுவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். உலகத்திலே வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நாம் திராணிக்கு மேலே கூட சில சோதனையின் வழியாய் நாம் கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தாங்கிடும் பலனையும் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்மை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியவைகளாய் இருக்கிறது. நாம் எந்த காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகொள்வதற்கு அதிகமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக காத்திருக்கிறார். இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரிடத்திலே உங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய காரியத்திலும் ஆண்டவர் துவக்க அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அவர் தாமே அளிக்கிற நன்மையினாலே ஆண்டவர் நம்மை திருப்தியாய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக ஒரு விசை நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எந்த சூழ்நிலையிலும் அவரையே நாம் நோக்கி பார்த்து அவரையே நாம் நேசித்து அவருக்காக வாழும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறவராய் இருக்கிறார்.